அழைக்கும் பாவங்களை நன்மைகளாக மாற்றும் செயல். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக ஒரு கூட்டத்தினர் ஒன்று கூடும் பொழுது வானுலகிலிருந்து ஓர் அழைப்பாளர் வானவர், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, உங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டன என்று அறிவிக்கிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. நூல் அஹ்மத். மற்றொரு ஹதீஸில் ஒரு கூட்டத்தினர் ஒரு சபையில் கூடி அதில் அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் அவங்க பிரிஞ்சு கலைஞ்சு போயிடுறாங்கன்னா செல்வாங்கன்னா அவங்களுக்கு கியாமத் நாளில் கவலை தருவதாகவே ஆகிடும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. மேற்கூறப்பட்ட சபையில் பரக்கத்தில்லாத வீணான தன்மையின் மீது கவலை ஏற்படத்தான் நமக்கு செய்யும். வேதனைக்கு காரணம் ஏதேனும் ஒரு வகையில் அது ஆகிடும் என்பது தூரமான விஷயம் இல்லை. நமக்கு ஒரு ஹதீஸில் எந்த சபையில் அல்லாஹ்வை திக்ரு செய்யாமலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்தும் சொல்லாமலும் அதில் நம்ம அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நம்ம போகிறோமோ, இறந்த கழுதையை விட்டு எழுந்து செல்பவர்களை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் கூறப்பட்டிருக்குது. ஒரு சபையில் இறுதியில் பின்வரும் துவாவை அந்த சபையில் நிகழ்ந்த குறைகளுக்கு பரிகாரமாக ஆக்கிறதுக்காக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானக்க அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. இந்த துவாவோட பொருள் அல்லாஹ் தஆலா, நான் புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறேன். யா அல்லாஹ், நீ உன்னுடைய புகழுடன் மகா பரிசுத்தமானவன், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். நான் உன்னிடமே பாவ மன்னிப்பு தேடி உன் பக்கமே தௌபா செய்து மீளுகிறேன். எனவே நம்ம எந்த சபையில் இருந்தாலும் எல்லாரோடையும் ஒரு சலவாத்து சொல்லினாச்சும் நம்ம முடிச்சுட்டு எழுந்திரிக்கணும். உட்காந்தும் போது எந்திரிக்கும் போதாவது ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாவது நம்ம எல்லாரும் சொல்லலைனாலும் நம்மளாவது சொல்லிட்டு எழுந்திரிக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே ஒரு சலவாத்தோடு முடிக்கிறதுக்கு, ஒரு திக்ரோடு முடிக்கிறதுக்கு அந்த கூட்டத்தில் உட்காந்து அல்லாஹ் அக்பர்னு எந்திரிச்சாலும் சரி, எப்படியாவது ஒரு திக்ரை நம்ம அந்த கூட்டத்தில் உண்டாக்கிடணும் இன்ஷா அல்லாஹ். எனவே நம்ம திக்ர் செய்வதற்கு எல்லாம் வீட்லேயும் திக்ர் செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.